yeah, I'm about to fade away. Cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me... Hi guys, good morning. Welcome back to AJ Ragat Vlogs. Hi Ragat guys. ஸோ இவ்வளோ நாள் நம்ம பைக்கில் தான் ட்ரிப் போனோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பஸ்ஸில் ட்ரிப் போயிட்டுருக்கோம். எங்கேன்னா ஒரு விளாக் எடுக்கிறதுக்கு வால்பாறை போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு 20 பேர் சேர்ந்துருக்கோம். குரூப் டூர் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் நாங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மஜா பண்ணுவோம். ஸோ எல்லோருமே ஸ்டே பண்ணிக்கோங்க. நமக்கு எல்லோருமே சேர்ந்து நமக்கு இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஹில் வந்து ஏறிட்டோம். எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு கேமராவில். ஸோ கொஞ்சம் பேட்ரி இஷ்யூ ஏதோ ஸ்ட்ரக் ஆகிருந்தது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நேரம் எடுக்க முடியல, வீடியோ ரன் ஆகலை. அதுக்கப்புறம் தான் கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நாங்கள் ஆல்மோஸ்ட் மேலே ஏறிட்டோம். ஹேர்பின் பென்ஸ் எல்லாமே நாங்கள் கடந்து வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் வந்து மேலே டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் கேங்கு நாங்கள் எப்போவுமே இப்படி தான் சத்தம் போட்டுட்டு ரொம்ப ஆரவாரமாக இருப்போம். அதுவும் நாங்கள் விளவங்கோடு கைஸ் இப்படி தான் இருப்போம். நாங்கள் எப்போவுமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக தான் இருப்போம். எனக்கு பிடிச்ச கேங்கு இந்த கேங்கு தான். எனக்கு சிந்தோனம் தான் எங்களுடைய அணி தலைவர். அவருடைய கீழே தான் நாங்கள் எல்லாருமே செயல்படுறது. ஸோ எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு இந்த கேங்கு தான் என்னுடைய பெஸ்ட் எப்போவுமே. ஆன் த வேல நாங்கள் சரியான ஒரு ஸ்பாட்டை பார்த்தாங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது, ஏதோ ஃபாரின் மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணி இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாம் பஸ்ஸுக்கு மேலே ஏற இருக்கானோ. ஸோ நான் கீழே நின்று பார்த்துட்ருக்கேன், எப்படா மேலே ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே ஏறுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கரியரை பிடிச்சி தான் மேலே ஏறணும். ஸோ நான் கீழே நின்று பார்த்துட்டு இருக்கேன். மேலே நின்று என்ன செம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கானோ. ஸோ நானும் மேலே ஏறலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் மேலே ஏற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பயம் இது மேலே ஏறுறதுக்கு. இருந்தாலும் தான் தைரியத்தை வரவழைச்சி ஏறிட்டுருக்கேன். ஏறியாச்சு. ஏறினது கூட பிரச்சனை இல்லைங்க, இறங்குறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, நான் நமக்கு ஹைட்னாலே எனக்கு ரொம்ப பயம். அதுதான் விஷயம். ரொம்ப பொறுமையாக தான் இறங்கணும். யாராச்சும் இறக்கி விடுங்கடா, டேய் இறக்கி விடுங்கடா. ஸோ கைஸ், கடைசியாக நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துல அங்கே ரீச் ஆகிட்டோம், வால்பாறையில். ஸோ ரொம்பவே இருட்டிடுச்சு. ஏதோ விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, நானும் இறங்குறேன் வண்டியிலேருந்து. எப்படா வால்பாறையில் கரெக்டாக டெஸ்டினேஷனில் கால் பதிச்சாச்சு. ஓகே, இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் போய் பார்ப்போம். ஆனால் இந்த ரிசோர்ட் வந்து வெளியிலேருந்து பார்க்குறது ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ அந்த லைட்னிங்ஸ் எல்லாம் ரொம்ப மாசாக இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப யானை வரும்னு சொல்கிறாங்க. அது எனக்கு பயமாக இருக்குது. யானை வருமா நைட்டு தூங்கும்போதெல்லாம் வெளியில் கிடந்து சத்தம் போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசோர்ட்டோட நேம் தான் ஹனிபி ஸ்டே. ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். காய்ஸ், நான் தூங்கிட்டு இருந்தேன். கௌதம் தான் என்ன ஓடி வந்துட்டு, அண்ணா சீக்கிரம் எழும்பி வா, வெளியில் நிறைய மிருகங்கள் நிற்கி, ஓடி போய் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானும் ஓடி வெளியே வந்தேன். ஓடி வந்து பார்க்கேன், தூரமாக அங்கே நிற்கிற பெரிய ஒரு வில்லங்கூட்டமே நிற்கிது. ஸோ அதான் நான் பக்கத்தில் போகிறேன் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்துட்டேன். இது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? பாகுபலி படத்தில் வில்லன் இன்ட்ரோவில் ஒரு காற்றுமை அடக்கம் இல்லை, அதுதான் இந்த காற்றுமை. ஸோ பைசன் இதோட நேம். இது 1 இல்லைங்க, 2 இல்லைங்க, எக்கச்சக்கமாக கூட்டமாக வந்துட்டு இருந்தது. எப்பாடா புதுசாக கல்யாணமான மருமக காலமாட்டி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி எல்லாருக்குமே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான் பிரதீஷ். ஸோ அவனை வச்சு கலாய்ச்சாங்க எல்லாருமா சேர்ந்து. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கிளாஸ் டீ எடுத்துகிட்டு ஸோ அவங்க என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நானும் ஒரு கிளாஸ் டீ எடுத்துகிட்டு அந்த தேயிலை தட்டத்தை முன்னாடி போய் நின்றுட்டு அப்படி தூக்கி ஆயத்தில் காமிச்சம்மா டீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு பிளாக் டீ குடித்தோம். ஆனால் இந்த குளிர் பெருசாக இல்லை. குளிர் ஓகே, ஆல்மோஸ்ட் குளிர் ஓகே தான். இருந்தாலும் ஒரு பிளாக் டீயோட ஒன்றோட அடிப்போம். ஸோ பிளாக் டீ ஒரு பிளாக் டீயோட நம்ம குடிச்சு இன்னைக்கு டே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற தேயிலை தொழிலாளிகளுக்கு தான் இந்த டீ கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்களுக்கு கொடுப்பேன் இல்லை, எனக்கு கீழே இனி இறங்கி போகணும்.
அவங்க யாரும் நிற்பாங்க. ஒரு பிளாக் டீ கொண்டு குடிப்பாங்க. செமையாக இருக்குங்க பிளாக் டீ குடிக்கிறதுக்கு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப பசி தான். ஸோ இந்த பசியிலே இந்த பிளாக் டீ எடுக்கும்போது செமையாக இருக்குது. ஸோ இதான் பின்னாடி நிற்கிறதா நாங்கள் வந்த வண்டி. மோட்டோ விளாக் எடுக்கிறது வந்து டிவிஎஸ் எக்ஸல். ஸோ ரொம்ப நாள் ஆசை நம்ம எஸ்டி ஓட்டி இதை ஓட்டுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வண்டி ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வண்டி பிக்கப் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேறு லெவலில் வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஒரு கேங் வந்து இங்கே வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ரோட்டில் இருந்து. ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா பசங்க எல்லாம் இந்த வண்டி எடுத்துகிட்டு இந்த வண்டி வந்து ரெஸ்டாரண்ட்டில் உள்ள வண்டி. நாங்கள் இந்த ஹோம் ஸ்டேயில் உள்ள குக்கோட வெஹிக்கிள் தான் இது. ஸோ பெட்ரோல் கம்மியாக இருக்குது. பெட்ரோல் வாங்குறதுல ரொம்ப கஷ்டம். இங்கே பெட்ரோல் பம்ப் எல்லாம் கிடையாது. மேலே தான் போனோம். 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போனால் தான் பெட்ரோல் பம்பு வரும். விளாக் ஸோ பசங்க எல்லாம் பசிக்கிறது அப்படின்னு சொன்னான். ஸோ பக்கத்தில் கடை இருக்கேன், ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி கடை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதாங்க ஏதாச்சும் கிடைக்கிறத வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வண்டி வளைப்போம். நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் போக போக கிளியர் ஆகிடும். நான் எஸ்டியில் தான் மோட்டர் வாக் பண்ணி பார்த்துருக்கீங்க. நம்ம முதல்ல டிவிஎஸ் 50ல் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் ஓட்டுறேன். பெருசாலாம் ஸ்பீடு ஏற்றல. ஸ்பீடு போகுமான்னு தெரியல, இதோட கண்டிஷன் எனக்கு தெரியல. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஃபுல்லாகவே குருவி சத்தமாக இருக்குது ஃபுல்லாகவே. அது கேட்டுகிட்டே இதில் ஓட்டுறதுக்கு சும்மா அழகாக இருக்குது. ஸோ ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது. இது ஆக்சிடெண்ட்டாக எனக்கு கிடச்ச வண்டி இது. அதனால தான் ஹெல்மெட்லாம் எதுவும் கிடையாது எங்கிட்ட. ஸோ சும்மா ஓட்டிகிட்டே இருக்கேன் நான் இதை. ஷாப் பக்கத்தில் வந்துவிட்டோம். அப்பாடா கடை வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம இறங்கி ஏதாச்சும் இருக்கிறத வாங்குவோம். ஸோ இங்கே பெருசாலாம் கிடைக்காது. பிஸ்கட் ப்ரெட் ஏதாச்சும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கிறத வாங்கிட்டு கிளம்பலாம். அங்கே பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு பூனை இருக்குது. ஐ லவ் கேட்ஸ். அது பார்க்குறதுக்கு பெர்ஷியன் கேட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெர்ஷியன் கேட்டானு தான் தெரியல. தொட்டு பார்ப்போம். தொட்டு பார்க்கும்போது ஆளுக்கு நல்ல சுகமாக தான் இருக்குது. ஓகே, திரும்பவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப போவோம். பசங்கள்லாம் பசிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரம் கொண்டு ஏதாச்சும் கொடுப்போம். ப்ரெட்டு பிஸ்கட்லாம் வாங்கியிருக்கோம். 100 ருபீஸ் தான் இருந்து மேக்ஸிமம் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே தேயிலை தோட்டங்களுக்கெல்லாம் மருந்தடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பூச்சிகள் தொல்லை இருந்து தேயிலைகளை காப்பாற்றுறதுக்காக. ஸோ உண்மையே சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் வண்டி ஓட்டுனே கிடையாது. ஆக்சுவலி பொன்முடியில் கொஞ்சம் தூரம் தேயிலை தோட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹில் ஸ்டேஷன் தான் மொத்தமாகவே. ஆனால் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தேயிலை தோட்டம் இருக்கிறது வந்து நான் பார்த்தது வந்து ஏற்காடில் தான். ஏற்காடுன்னு வால்பாறை. எப்போவுமே அது மிஸ் ஆகிட்டு இருக்குது அந்த வால்பாறை ஏற்காடும். வாவ், இந்த இடம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குல்ல. சந்தோஷம். 100 ரூபாய்க்கு எல்லாத்தையும் வாங்கிருக்கேன். அங்கே பாருங்க நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன். ஸோ கைஸ் பாருங்க, டீ தீந்தா. ஸோ கைஸ் காலமாக பசிக்கு நம்ம இந்த மாதிரி பிஸ்கட்டு கையில் மொத்தம் 100 ரூபாய் இருக்குது. மேக்ஸிமம் 100 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்க முடியுமோ எல்லாம் வாங்கிட்டோம். ஈஸா நம்ம ஃப்ரெண்டு ஜூடு, நம்ம தம்பி, அருமை தம்பி. ஸோ இவர் தான் கௌதம். ஸோ இங்கே பாருங்க காய்ஸ், காலமே இங்கே திருட்டு நடக்கு. பெரிய திருட்டு, சமுத்திரக்கட்டி திருடுறாரு. இதனால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் பொதுவாக கருத்துப்பட்டதான் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் டைம் நின்று இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. नेक्स्ट நம்ம பார்க்க போகிறது ஷாஜி மோகன் அண்ணனோட हिंदी इंटरव्यू. हम लोग का अभी वालपार आ गया. अभी अच्छा एरिया है, बहुत अच्छा जगह है. ये जगह देखने के लिए भी अच्छा लग रहा है, लेकिन क्लाइमेट भी बहुत अच्छा है, बहुत अच्छा है बोलते हैं वो इधर. ஸோ இப்போ நாங்கள் 4 பேரை சேர்ந்து தேயிலை தோட்டத்துக்குள்ளாடி ஒரு ரவுண்ட் போகலான் இருக்கோம். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது போகிறதுக்கு. இருந்தாலும் நான் போகிறேன். ஏன்னா நான் வால்பாறைன்னு வீடியோ போட்டால யானை மதிக்கிறதோ பாம்பு கடிக்கிறதுமா இருக்குது. ஸோ எனக்கு அது சின்ன ஒரு பயம் இருக்குது எனக்கு. நேச்சர் அது காணும் அப்படி அடியில் எடுத்து இந்த படம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் தேயிலை தோட்டத்தில் வர அந்த பூ தான். தேயிலையில் வர அந்த சின்ன ஒரு பூ இருக்குல்ல, ஸோ இதுதான் அதில் வர பூ. But if I lay down and I play dead and I stay dead, maybe you'll get sick of being the
ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள் மரத்து மேலே சின்ன ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ இன்ஸ்டா ஈஸ்ட் இருக்கனால அங்கே ஒரு நியூஸ் இருக்குது, உள்ளெல்லாம் போட்டு பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குது. ஸோ உள்ள கரெக்டாக தெரியல. ஸோ இந்த சைடில் மறு சைட்லேயும் ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ அது வழி அது இப்போ ரொம்ப பெரிய ஓட்டையாக இருக்குது. உள்ளே போட்டு பார்ப்போம். எப்பா உள்ள இருட்டாக இருக்குது, ஆனால் எதுவும் இல்லை எதுவும் இல்லை. கைஸ் இங்கே பாருங்கள், தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் நாங்கள் போயிருந்தோம், என்ன ஏதோ கடிச்சிருக்கு. ஸோ அந்த அன்னியன் படத்தில் வர அந்த அட்டைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், ஒரு ரிவரை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே என்ன கூழாங்கல் ரிவர். ஸோ ரிவர் எப்படி இருக்கும், நானும் காட்டுக்குள்ளாடி போகிற ரிவர் வந்து போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அங்கே போய் பார்ப்போம். வந்திருக்கோம். யானை நிற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யானை எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாரும் இங்கே பார்த்து நிற்கிறோம். கைஸ் அப்புறம் ஆக்சுவலி நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கோலா ரிவர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கோலா ரிவர் கிடையாது, கூழாங்கல் ரிவர். ஓகேவா, நான் அப்படி மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வியூ பார்க்க அழகாக இருக்குது. ஏன் அழகாக இருக்குது அப்படின்னா, அந்த ஆற்றங்கரையோட மேலே வந்து உள்ள தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த ஆறு. ஸோ இந்த குளம் ஆறு அதனால தான் ரொம்பவே ஃபேமஸ். நடக்கிறத பார்த்து நடக்கணும். கல் சின்ன கல்லெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே கல் வந்து சறக்குது. ஸோ இப்போ நம்ம விளையாடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் வந்து இந்த இடத்த வந்து குளிக்கிறதுக்கும் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் அந்த பக்கந்த ஒரு கடைக்காரன் சொன்னதை நம்பி யானை பார்க்குற லேட்டிலாம் வந்திருக்காங்க 1 கிலோமீட்டர் நடந்து. ஓகே, 4 சைடும் பார்த்து போங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு அடியுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். யானை சாணி கிடந்தா தொட்டு பாருங்க, சூடாக இருந்தானா இப்போதான் கிராஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இங்கே யானை வந்துட்டு போன தடையும் இருக்குது பாருங்க, யானை சாணி நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து யானைகளோட அடைபட்டு அதிகமாக தான் இருக்குது. அந்த கடைக்காரர் சொன்னார், அதை நம்பி தான் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் அந்த எங்களுடைய பஸ்ஸை நடத்திட்டு இறங்கி வரும்போது அந்த பக்கத்தில் ஒரு கடை இருந்தது. அவர் சொன்னார், அந்த சைடில் யானை நிற்கி இப்போ இப்படி வேணால் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் அதை நம்பி ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். வரும்போது ஒரு நதி இருக்குது கிராசிங்கில். ஸோ அந்த நதியும் கடந்து நிறைய பேர் போனாங்க யானையை பார்க்குறதுக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் யானையை மட்டும் பார்க்க முடியல. ஸோ போயிட்டாங்க. இங்கே தான் 3 பேர் வந்து குளிக்கிறதுக்கு இறங்கியாச்சு. ஜூடு இறங்கிட்டு இருக்கான். ஏற்கனவே பிரபன் உள்ள நிற்கான் தண்ணிக்குள்ளாடி. ஸோ அவன் குளிக்கல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, நீ குளிச்சுட்டு வாங்க நீங்கள். ஸோ காய்ஸ் நாங்கள் இதே ஸ்பாட்டை கீழே இந்த ஸ்பாட்டில் தான் நாங்கள் நிற்கிறோம். இன்னும் மூவ் ஆகலை. எங்கள் ஒரு கேங் வந்து ஆட்டோவில் ஒரு ஏரியா போயிருக்கு, ஷாப்பிங் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏதாச்சும் வாங்கிட்டு வரோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. இதுவரை யாருமே திரும்ப வந்து சேரலை. ஸோ அவங்கள நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு நிற்கிறோம். ஸோ அவங்க வந்தோடனே திரும்ப நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் மூவ் ஆன் பண்ணிடுவோம். ஓகே, ட்ரிப்பு செம்மையாக இருக்குது பாய், ஜாலியாக இருக்குது. ஸோ நேற்றுக்கு 1 டே எங்களுக்கு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. நேற்றுக்கு ஏதோ டேம் அங்கே இங்கே அது மாதிரி சும்மா போயிருந்தோம். சுத்த வேஸ்ட்டு. அந்த ஆக்சுவலி ட்ரிப்புன்னு சொல்கிறது இன்றைக்கி தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நேற்றுக்கு நைட்டு நல்லா வைப் பண்ணோம். ஏன்னா நாங்கள் இங்கே ரூம் போட்டதுனால நைட்டு கேம்ப் ஃபயர் அப்படிலாம் போட்டு செம்மையாக வைப் பண்ணோம். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆனது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. காய்ஸ் அடித்தது பாருங்க, ஒரு வெயில் 1 ஹவருக்கு வெயில் அடித்து நொறுக்கிடுச்சு. அடுத்து இப்போ தான் திடீர்னு இந்த வெயில் போயிடுச்சு. எப்பா வால்பாறையில் இப்படி ஒரு வெயிலை நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ காய்ஸ் இந்த பஸ்ஸில் நிறுத்தி விட்டுருக்க அந்த பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்குது, அந்த வியூ பாயிண்ட். ஸோ இங்கே ட்ரோன் கொண்டு வந்துருந்தேன்னா வேறு லெவலில் எடுத்துருக்கலாம் இருந்து ட்ரோன் எஃபெக்ட் போட்டு. பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டோம், அதை எடுத்துகிட்டு வரல. காய்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். அது என்ன வாட்டர் ஃபால்ஸ்னால் சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து போகிறது வந்து கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போகணும். ஸோ ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் நம்ம உள்ளே போனால் அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியும். ஸோ இங்கே நிறைய கார்ட்ஸ் நிற்பாங்க. எங்கள்கிட்ட சொல்லிவிட்டாங்க நிறைய கார்ட்ஸ் நிற்பாங்க. ஏன்னா இங்கே மிருகங்கள்லாம் திடீர்னு ஒரு யானைகள்லாம் உள்ள வரது இருந்தால் நம்ம அவங்கள்ட்ட காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே கார்ட்ஸ் நிறைய நிற்கிறாங்க. கைஸ் கொஞ்சம் தூரம் நாங்கள் உள்ள நடந்து வந்தோம். நிறைய தூரம் நடந்து வந்து அதுமாதிரி சின்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்குதுங்க. ஆனால் இந்த கிராமத்தில் எங்கேயுமே மக்கள்
மக்கள் வசிக்கல. ஆக்சுவலி இங்கே வந்து மார்னிங் வராங்க. இங்கே டூரிஸ்ட்டுக்காக தான் இங்கே கொஞ்சம் ஜனங்கள் வராங்க. வந்துட்டு நமக்கு தேவையான ஃபுட்டு ஏதாச்சும் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம அதை வந்து காசு கொடுத்து சும்மா கிடையாது, ஃப்ரீ கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிடணும். ஓகே, வாங்கி சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வேறு எந்த என்டர்டைன்மெண்ட் கிடையாது. ஜஸ்ட் பியூர் காடு தான் இது. அவங்க நாங்கள் நிறைய பேர்கிட்ட விசாரித்தோம். அவங்க தான் சொன்னாங்க நைட்டு மிருகங்கள்லாம் வரும், வந்து சில வீடுகள்லாம் ஞாசப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே உள்ளவங்களும் இங்கே வந்தால் 4 மணிக்கு மேலே இங்கே தங்க மாட்டாங்க. 4 மணி வரை தான் இங்கே ஷாப்ஸ் எல்லாமே மூடிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலுக்கு ஓடி பார்ப்போம் ஃபுட்டு எந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு முன்னாடி அருளண்ணா வந்து இடம் பிடிச்சிருக்காரு பசிச்சு. சரியாடா, நாங்களும் வந்து இருக்கிறோம். நாங்கள் வந்து பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பிரெட் ஆம்லேட் வந்துடுச்சு. சரியான பசிங்க. ஐயோ, இது கையில் இப்போ கிடைச்சது எனக்கு அமிர்தம் கிடைச்ச மாதிரி இருக்குது. பசின்னு அவ்வளோ பசி. கொஞ்சம் நடந்து வேற வந்துட்டோமா, ஃபுல்லாக அந்த வெயிலில் நின்றுட்டு நிறைய தூரம் நடந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்ததில் நல்ல பசியாக இருக்குது எனக்கு. ஓகே, சாப்பிட்டாச்சு, வயர் நிறைஞ்சிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஆரோக்கியம் வந்திருக்கு. ஒரு பிரெட் ஆம்லேட்டும் ஒரு லெமன் ஜூஸும் சாப்பிட்டேன். ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். நம்ம இருக்க தான் செய்யும். இந்த காட்டுக்குள்ளாடி ஃபுட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். ரேட்டை நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம எடுத்துக்க வேண்டியது ஃபுட்டை. ஓகே, இப்போ நடந்து வரும்போது டெமோ கார்டன் லாங்கில் ஒன்று தெரியுது. டெமோ கார்டன் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ளே இருக்கிறதில்ல, அப்படி தான் இருக்கும். டெமோ கார்டன். கைஸ், தண்ணி பாயிற சத்தம் கேட்குது. நம்ம அருவி பக்கத்தில் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். இந்த அருவியிலிருந்து வர தண்ணி இதை பக்கத்தில் போயிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், இங்கே நான் காமிக்கிறேன். தூரமாக தெரியுதுங்களே, அதாங்க அருவி. அங்கேருந்து தான் தண்ணி பாய்ச்சிங்க போயிட்டு இருக்கு. நல்ல சத்தமாக இருக்குது. காடு ரொம்ப அமைதியாக இருக்கனால ரொம்பவே சத்தமாக இருக்குது தண்ணி பாய்க்கிற சத்தம். நமக்கு பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஐயோ, காட்டாற்று தண்ணி அதிகமாக இருக்கும்போது இந்த இடம் எல்லாமே தண்ணியில் மூழ்கிட்டோன்னு நினைக்கேன். ஏன்னா அந்த கல்லோட ஷேப்பெல்லாம் பார்த்தாலே அப்படியே தெரியுது. தண்ணி பட்டு ஷேப்பெல்லாம் நல்லா மாறி இருக்குது. இது இப்போ ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது. இந்த கல்லுக்கு மேலே குதிச்சுல அந்த சைடு போக வேண்டியிருக்கு. ஸ்லிப்பாக விழுந்தால் கையில் கேமரா இருக்குது. எனக்கு அடிப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு கேமரா அடிப்பட்டால் தான் கஷ்டமாக இருக்குது. இஎம்ஐ போயிட்டுருக்கு. ஐயோ, மிஸ்டர் மேரியோ கேமில் ஜம்ப் பண்ணி வர மாதிரி தான் ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கேன். அந்த மியூசிக் ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் மிஸ்டர் மேரியோ கேம். ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஜம்ப் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ஸோ கைஸ், கரெக்டான நான் வியூ காமிக்கேன். என்னோட பின்னாடி இருக்கிறது தான் அந்த சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் தான் வருது. ஆனால் ரொம்பவே என்ன சொல்கிறது, காட்டுக்குள்ளாடி இருக்கனால சத்தம் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணி பாய்கிற சத்தம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நைட் ஆகிடுச்சுன்னா இதை விட சத்தம் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ நான் தாவி பக்கத்தில் வர போயிட்டார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தனியாக. ஓகே, இதுதான் ஃபைனலி சின்ன கல்லாறு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். மேக்ஸிமம் இனிமேல் நம்ம வேறு எங்கேயும் போகிறது கிடையாது. டைம் ஆகிடுச்சு. இப்போவே இன்னும் 4 o'clock பக்கத்தில் ஆகுது. நீங்கள் அப்படியே கிளம்பி ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ நாங்கள் வண்டியை ஸ்டார்ட்டு கிளம்பும்போது தான் ஒரு சத்தம் கேட்டது மரத்துக்கு மேலே. அங்கேயும் இங்கே தாவர சத்தம். நான் என்னடா இது சாதாரண ஒரு குரங்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே இங்கே பார்த்தேன். பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்ததுங்க, வால்பாறையோட அரிய வகை குரங்கான ஒரு குரங்கு. அந்த குரங்கோட நேம் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. லைன் டைல் மக்காயூ. ஸோ லயன் டைல் மக்காவியூ இந்த மங்கியை அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதோட பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்கும். அதோட வால், தலை, முடி, அந்த சிங்கம் மாதிரி தலை ஃபுல்லாக சுற்றி இருக்கும். அதுக்கு தமிழில் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, சிங்கவால் குரங்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு டீ ஃபேக்ட்ரி பார்த்தோம். ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணோம், இறங்கி போய் டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலான்னு. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி சண்டே, ஸோ 12:30 எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்ததில் எங்களுக்கு டீ ஃபேக்ட்ரி மட்டும் பார்க்க முடியல. ஸோ நானும் ஆசைப்பட்டேன் உள்ளே போய் vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் இருந்து தேவையான டீ மட்டும் வாங்கிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க.
இந்த சுற்றுலாவை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த ட்ரிப் யானையை பார்க்கல நீங்க? ஒண்ணுமே காணலடா. ஐயோ எப்படியா? நாய் கூட பார்க்கல. தெரிஞ்ச எல்லாம் ஓடிச்சு. நாய் கூட பார்க்கலடா. சில ஒண்ணும் பார்க்கல. ஐயோ ரொம்ப ரொம்ப பீப் போடலாம் செலவுடி. அதாவது அதாவது யானைக்கு ஏதோ மற்ற சாணி யானை சாணி யானை எங்க இருக்குன்னு பாங்க. அப்படியா? ஏமாத்திட்டு போறான். யூடியூபர் நம்மள கொண்டு வர. இது ரொம்ப தப்பு. வால்பாறை இல்ல அத யூடியூபர் எனக்கு சாணத்தை எடுத்து வாயில வச்சு பார்த்தாரு. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு கூட்டு வராரு. என்ன பேச முடியாது. இல்ல அந்த யூடியூபர் தான் கொண்டு வராரு. ஆனந்த யூடியூபர் தான் நம்மள கூட்டு வராரு. காய்ஸ், நான் இப்போ காமிக்க போகிறேன் இந்த கழுகு பார்வை வியூ எப்படி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி.